வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. வாகனங்களை கையளித்த முன்னாள் ஜனாதிபதிகள். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு தீவிரம். மின்சார கட்டணத்தை 50% அதிகரிக்க கோரிக்கை. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் 2 நாட்களுக்கு பூட்டு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்திய பிரதமர் மோடி விசேட அனுமதி. நியூசிலாந்தில் 6.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். அரசாங்கத்தின் அதிரடியான அறிவிப்பை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய மேலதிக வாகனங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் மீள கையளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் 5 பேரில் 4 பேர் தங்களிடம் மேலதிகமாக காணப்பட்ட அரச வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை தவிர ஏனைய அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் மேலதிக வாகனங்களை ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட 3 வாகனங்களில் ஒன்றை திருப்பித் தருமாறு ஜனாதிபதியின் செயலாளரின் எழுத்துப்பூர்வ அறிவிப்பின்படி வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 23 முன்னர் சம்பந்தப்பட்ட வாகனத்தை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏப்ரல் 19 ஜனாதிபதி செயலாளர் கடிதம் அனுப்பியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராயபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு ஜனாதிபதி செயலாளரின் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. மின்சார கட்டணத்தை 50% அதிகரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4வது கடன் தவணையை நாட்டிற்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மின்சார உற்பத்தி செலவை பிரதிபலிக்கும் மின்சார கட்டணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதை எளிதாக்கும் வகையில் மின்சார விலை நிர்ணய சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இதற்கிடையில் ஆரம்ப கணக்கின் இருப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் அசல் ஒப்பந்தங்களின்படி இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் சர்வதேச நாணய நிதியம் 4வது கடன் தவணையை வெளியிடுவதற்கான திட்டத்தை அதன் நிர்வாக குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளது. மின்சார கட்டணங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் சுமார் 50% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த கோரிக்கையை நிராகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்தின் போது இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் சபை நிதி ரீதியில் நிலையற்றதாகிவிடும் என மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியமும் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க பரிந்துரைத்துள்ளதாகவும் மின்சார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் தற்போதைய நிலையில் மின்சார கட்டணங்களை பராமரிப்பதால் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படாது என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் 2 நாட்களுக்கு பூட்டப்பட உள்ளது. எதிர்வரும் 6 நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 5 மற்றும் 6 திணைக்களம் மூடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மே 6 திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தை வாக்களிப்பு நிலையமாக பயன்படுத்த உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளை நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளால் திட்டமிடப்பட்டுள்ள ஊர்வலங்கள் மற்றும் பேரணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. கொழும்பின் பல பகுதிகளிலும் தலவாக்கலையிலும் அரசியல் பேரணிகள், ஊர்வலங்கள் மற்றும் நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இவற்றில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் நலன் கருதி போலீஸ் தலைமையகத்தால் விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ரோயல் பார்க் கொலை வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 1 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்தியுள்ளார். ரோயல் பார்க் கொலை வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 1 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்தியுள்ளார். கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபருக்கு மன்னிப்பு வழங்கிய குற்றத்துக்காக விதிக்கப்பட்ட இழப்பீட்டையே சிறிசேன முழுமையாக செலுத்தியுள்ளதாக அவரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர். ரோயல் பார்க் கொலை குற்றவாளி ஜூட் ஜெயமாவை மன்னித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிறப்பித்த உத்தரவை உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரத்து செய்தது. குறித்த தீர்மானம் அரசியலமைப்புக்கு விரோதமானது எனவும் அறிவிக்கப்பட்டது. எனவே பிரதிவாதியான மைத்ரிபால சிறிசேன மனுதாரருக்கு 1 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2005ஆம் ஆண்டு கொழும்பு ரோயல் பார்க் வீட்டுத் தொகுதியில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த யுவான் ஜான்சன் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஜெயமஹாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குளோரின் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் பசறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நோயாளர்கள் அவசரமாக வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பதுளை பசறை வைத்தியசாலைக்கு அருகாமையில் உள்ள பசறை பிரதேச சபை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும் குளோரின் சிலிண்டரில் நேற்று திடீரென கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் அவசரமாக வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ விடுதியில் தங்கியிருந்த 76 வயதுடைய பெண்ணொருவர் குளோரின் வாயுவால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் பசறை வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த பெண் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக பசறை வைத்தியசாலையின் தலைமை வைத்திய அதிகாரி டாக்டர் சானக தன்கந்த தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பசறை பிரதேச சபைக்கு சொந்தமான நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிறுவப்பட்ட குளோரின் சிலிண்டர்களில் ஒன்றில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக சபையின் செயலாளர் கூறியுள்ளார். குளோரின் கசிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து சிலிண்டரை பாதுகாப்பாக அகற்ற தேசிய நீர்வளங்கள் சபை மற்றும் பதுளை தீயணைப்பு துறையின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையுடன் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தமது ஒப்பந்தத்தை புதுப்பித்துள்ளது. நாட்டின் சுற்றுலா மற்றும் வர்த்தக தொழில்களை மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் ஆகியவை அரேபிய பயணச்சந்தை 2025 தங்கள் புரிந்துணர்வு உடன்படிக்கையை புதுப்பித்துள்ளன. இரு தரப்பினருக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. எமிரேட்ஸின் வணிக, மேற்கு ஆசியா மற்றும் இந்திய பெருங்கடலின் சிரேஷ்ட துணைத் தலைவர் எஸ்ஸா சுலைமான் அஹ்மத் மற்றும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிர்வாக இயக்குனர் சம்பத் நிசங்க ஆகியோர் கையெழுத்திட்டனர். 2022ஆம் ஆண்டு முதலில் கையெழுத்தான புதுப்பிக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எமிரேட்ஸ் மற்றும் SLTPS இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. எமிரேட்ஸ் வலையமைப்பில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு இலங்கையை ஒரு இலக்காக தீவிரமாக ஊக்குவிப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை விமான நிறுவனமும் சுற்றுலா அமைப்பும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக உல்லாச பயணங்களை உருவாக்குதல் மற்றும் பழக்கப்படுத்துதல் பயணங்கள் போன்ற கூட்டு முயற்சிகள் மூலம் எமிரேட்ஸ் மற்றும் SLTPS ஆகியவை விமான நிறுவனத்தின் உலகளாவிய வலையமைப்பில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இலக்காக காண்பிப்பதன் மூலம் பிரபலமான இந்திய பெருங்கடல் இலக்கான அதன் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வெப்பமண்டல ஒருங்கிணைப்பு காரணமாக இன்று சில மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அதற்கமைய பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். இதற்கிடையில் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மிகவும் கொந்தளிப்பான கடல் எதிர்பார்க்கப்படுகிறது. விளம்பர இடைவெளிகளுக்கு பிறகு நமது டிவியின் மதிய நேர செய்திகள் தொடரும். கோண்டாவில் நவீன வசதிகளுடன் கூடிய மாடி வீடு விற்பனை கூண்டு. கோண்டாவில் ஞான வைரவர் வீதியில் அமைந்துள்ள இந்த வீடு வெறும் 30 மீட்டர் தூரத்தில் பலாலி வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. ஒன்றரை பரப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 2 மாடி வீடு. வீட்டின் பெறுமதி 6.5 கோடி ரூபாய். தொடர்பு கொள்ள 077-202-486. உங்கள் கனவு இல்லங்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். தொடர்பென சர்வதேச செய்திகள். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்திய பிரதமர் மோடி அனுமதி வழங்கியுள்ளார். காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி வழங்கியுள்ளார். அதற்கமைய எப்போது எங்கு தாக்குதல்களை நடத்துவது என்பதை தீர்மானிப்பதற்காக நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு முழுமையான செயற்பாட்டு சுதந்திரத்தை இந்திய பிரதமர் வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு பேரவையின் விசேட கூட்டத்தில் இந்திய பிரதமர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். இந்திய ராணுவ தளபதிகள் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்துக்குள் இந்தியா ராணுவ தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியாவின் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கும் உறுதியுடனும் தீர்க்கமாகவும் பதிலளிக்கப்படும் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இதேவேளை காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நள்ளிரவு பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் நவ்ஷேரா, சுந்தர்பானி மற்றும் அக்னூர் பகுதிகளிலேயே பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டுக்கு அருகே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பஹல்காம் தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நியூசிலாந்தில் 6.2 டிக்கர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 மேக்னிடியூட்டாக பதிவானது. நியூசிலாந்தின் இன்வெர்கார் நகரில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விபரங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை. தொடர்பென விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரின் 48வது போட்டியில் சுனில் நரைனின் அதிரடியால் டெல்லி அணியை வீழ்த்தியது கொல்கத்தா அணி. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தின. நாணய சுழற்சியில் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 204 ஓட்டங்களை பெற்றது. ரகுவன்சி 44 ஓட்டங்கள், ரிங்கு சிங் 36 ஓட்டங்கள் மற்றும் சுனில் நரைன் 27 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தனர். டெல்லி அணி சார்பில் மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளையும், அக்ஷர் பட்டேல் மற்றும்
விப்ரஷ் நிகாம் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இதனை அடுத்து 205 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணி களம் இறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர் டு பிளசிஸ் அதிரடியாக ஆடி அரை சதம் கடந்து 62 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் அக்ஷர் பட்டேல் 43 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க இறுதியில் டெல்லி அணி 20 ஓவர்களில் 190 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. இதன் மூலம் கொல்கத்தா அணி 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா அணி சார்பில் சுனில் நரைன் அதிரடியாக 3 விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.